ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்டி. ஸோ நம்ம வந்து இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸை தான் இந்த என்டையர் பிளேலிஸ்ட்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட எய்ம் என்ன அப்படின்னா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டோடைய ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த என்டையர் செஷனோடைய அப்ஜெக்டிவ். இதை பார்க்கறது மூலமா யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வித் விச் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி ப்ரொசீட் வித் யுவர் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம எக்கனாமி உடைய பிளேலிஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எக்கனாமி பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி 28 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 29th வீடியோல we are going to see the banking chapter. ஸோ ஆல்ரெடி வந்து we have completed the substantive and most important parts of the economy. ஸோ பொதுவாக வந்து we started off with the introductory class. Then we had almost 9 classes for NCERT. 9th, 10th, 11th 3 classes உடைய NCERT டீட்டெயில்டாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் 10 வீடியோவில். 11th வீடியோலேருந்து வி ஸ்டார்டட் ஆஃப் தி ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, எக்ஸ்டர்னல் செக்டர், டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பேங்கிங். ஸோ 29 and 30th செஷனில் நம்ம பேங்கிங் பார்த்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ பேங்கிங் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஆர்பிஐ அண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ ஆர்பிஐனா என்ன, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த வேரியஸ் கான்செப்ட்ஸ் தான். ஸோ வாட் இஸ் ஆர்பிஐ, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆர்பிஐயோட வேரியஸ் சப்சிடரிஸ் வந்து யார் யார் இருக்கா, அந்த சப்சிடரிஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அந்த ஆர்பிஐயோட சப்சிடரிஸ் கீழே என்னென்ன அஜெண்டாஸ்லாம் இருக்கு, அப்புறமா வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் தி பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பேங்கிங் கிரைசிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்கிங்னா என்ன அண்ட் பேங்கிங்கோடைய வேரியஸ் டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி கிளாஸ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டர்னா என்ன. ஸோ நம்ம பொதுவாக வந்து பேங்க் வந்து ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேங்க் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி. ஒரு ஹார்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் பாடியில பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு காரணமா இருக்கும். அதாவது வேரியஸ் செல்ஸ்ல இருக்கிற இம்பியூர் பிளட்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அதை லங்ஸ் மூலமா பியூரிஃபை பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பிட்டு ஆக்சிஜன் உள்ள வச்சுட்டு அப்புறம் என்டையர் பாடிக்குமே பியூரிஃபைட் பிளட் அனுப்புதோ, எப்படி பிளட் சர்க்குலேஷனுக்கு ஒரு பம்பா ஹார்ட் இருக்கோ, அதே மாதிரி மணி சர்க்குலேஷன் இந்த எக்கானமி அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இந்த எக்கானமிக்கு காரணமா இருக்கிற அந்த ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி தான் வந்து பேங்க். ஸோ பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து தே ஆர் புட்டிங் தி டெபாசிட்ஸ். ஸோ மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி அந்த டெபாசிட்ஸை வந்து இட் இஸ் கிவிங் ஆஸ் லோன்ஸ். யாருக்கு லோன்ஸ் தராங்க? இட் இஸ் கிவிங் ஆஸ் லோன்ஸ் டு ஃபர்ம்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி அதை லோனா ஃபர்ம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின டெபாசிட்ஸ் தான் ஒரு கேபிட்டலாக வச்சு ஃபர்ம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபர்ம்ஸுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லோன் ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ம்ஸ் வந்து இந்த லோனை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எக்கனாமியில். ஸோ ஃபர்முக்கு கொடுக்கப்பட்ட எல்லா லோனுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆன எல்லாமே, ஸோ ஃபர்ம் வந்து ஒரு லோன் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஃபர்ம் வந்து ஒரு லோன் வாங்குறாங்கன்னா அது எக்கானமியில் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எக்கனாமிக் டெவலப்மெண்டல் பர்பஸ்க்காக. லைக் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து வைடன் பண்ணுறதுக்காக தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் சம்வேர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம், புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இல்லை அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி போடலாம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் பர்பஸஸ்க்கு அந்த ஃபர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், ஒன் பர்சன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அன் அதர் பர்சன்ஸ் இன்கம். ஒரு பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் இன்னொரு பர்சனோட இன்கமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்கானமியில் போடுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பர்சனுக்கு அது இன்கமாக தான் போய் சேரப்போகுது. ஸோ தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் கோ ஆஸ் இன்கம். யாருக்கு இன்கமா போகுது? இன்கம் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ எக்கனாமியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு, ஸோ ஃபர்ம்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னா எக்கனாமியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு இன்கமா போகுது. எப்படி? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டா. ஸோ இந்த இன்கம் தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து பேங்க்ஸில் டெபாசிட்டாக போடுறாங்க. ஸோ ஃபர்ம்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்கமாக போய் சேருது. அந்த இன்கம் எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் அகைன் டெபாசிட்டிங் இட் இன் தி பேங்க்ஸ். ஸோ ஒன் பர்சன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அதர் பர்சன்ஸ் இன்கம். ஸோ இப்படி என்ன ஆகுது, ஹவுஸ் ஹோல்டோட இன்கம் எல்லாமே அவங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு மிச்ச பணத்தை வந்து பேங்க்ஸ்ல டெபாசிட்ஸா திரும்ப போடுறாங்க. இது மூலமா என்ன ஆகுது, ஒரு சைட்ல
மக்கள் கிட்ட இருந்து வாங்கின டெபாசிட்டே லோன்ஸா மாறி அது இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறி இன்கமா மாறி திரும்ப பேங்க்குக்கே வருது. இந்த என்டையர் சர்க்குலேஷன்ஸ்க்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா எக்கனாமியோட ஹார்ட்டா இருக்கிற இந்த பேங்க் தான். ஸோ அதனால தான் வந்து பேங்க் வந்து ஒரு எக்கனாமியில மணி சர்க்குலேஷனுக்கு ஒரு ஹார்ட்டா நம்ம சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா பேங்க் என்ன பண்ணுது, இட் இஸ் கிரியேட்டிங் மணி. ஸோ மணியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ தே ஆர் கிரியேட்டிங் தி மணி. எப்படி கிரியேட் பண்றாங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மானிட்டரி அக்ரிகேட்ஸ் வீடியோ வந்து நான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன் என்னோட ஓல்டு பிளேலிஸ்ட்ல. ஸோ தே ஆர் கிரியேட்டிங் தி மணி அப்படின்னா, ஸோ புதுசா ஒரு லோன் கொடுக்குறப்போ அது நியூவா வந்து டெபாசிட்ஸா வந்து நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விழுது. ஸோ இது மூலமா மணி சர்க்குலேஷன் வந்து எக்கனாமில அதிகமாகுது. மானிட்டரி பாலிசி சாப்டர்ல நம்ம இதுதான் பார்த்தோம். பேங்க்ல இருந்து லோன்ஸ் அதிகமா இருப்போ அந்த லோன்ஸ் வந்து மணி சப்ளை அதிகப்படுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள். அப்படி மக்கள் வைக்கிற பேங்க்ல வைக்கிற டெபாசிட்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கிறோம்? டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா பேங்க்ஸ்ல ஆரம்பிக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட். எப்போ வேணாலும் நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். அதுல நம்ம பணத்தை போட்டு வைக்கலாம். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அந்த பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு வச்சோ இல்ல யூபிஐ வச்சோ எப்போ வேணாலும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து நம்ம எக்கனாமில எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம். ஸோ ஆன் தி டிமாண்ட் ஆஃப் தி டெபாசிட்டர்ஸ் யூ கேன் டேக் தி மணி அப்படின்னு இருக்கிறது டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்ஸ்னு ஒன்றும் இல்லை, எஃப்டி. ஸோ நம்ம எஃப்டியில் போட்டு வைக்கிறோம்ல, அதுதான் வந்து டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பணத்தை வந்து எஃப்டியில் போட்டிங்கன்னா யூ கேனாட் வித்ரா தி மணி ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா தான் அந்த பணத்தை வந்து வித்ரா பண்ண முடியும். அதை தான் வந்து நம்ம டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம பேங்க்ல போயிட்டு டெபாசிட்ஸா வைக்கிறோம். இந்த டெபாசிட்ஸை தான் பேங்க் வந்து லோனா கொடுத்து இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற இந்த என்டையர் ப்ராசஸ்க்குமே காரணமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி என்டையர் investment cycle and bank play the major role in the capital formation. So what is capital formation? Capital formation என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கானமில நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா we need land, labor, capital, entrepreneurship. ஸோ எக்கனாமில எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும்னாலே நமக்கு லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த 4 விஷயம் இருந்தால் தான் இதை வச்சுட்டு நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபேமுக்கு தேவைப்படுற கேபிட்டல் எங்கெங்க இதெல்லாம் வருது. ஸோ ஒரு ஃபேம் வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு அதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் எங்கெங்கெல்லாம் வருது. ஸோ அந்த கேபிட்டல் கொண்டு வர ஒன் ஆஃப் தி சோர்சஸ் தான் பேங்க். ஸோ இப்போ ஒரு ஃபேம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிட்டல் எங்கெந்தெல்லாம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து, ஸோ அவங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா அவங்க போற இடத்த தான் வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபேமுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுறப்போ அந்த ஃபினான்ஸை மொபிலைஸ் பண்றதுக்கு அந்த ஃபேம் போற அந்த மார்க்கெட்டை தான் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கேபிட்டல் மார்க்கெட்ல தான் ஒரு ஃபேமுக்கு கேபிட்டல் கிடைக்குது. ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் ப்ரொவைட் தி கேபிட்டல். நெக்ஸ்ட் யார் யார் இருக்கு ஆஃப்டர் பேங்க்? என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ ஒரு ஆர்பிஐ ஆக்ட்ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெடியூல்ல லிஸ்ட் ஆயிருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தையும் ஷெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்பிஐ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாகவும் ஆர்பிஐ ஆக்ட் மூலமாகவும் ரெகுலேட் பண்றது எல்லாத்தையும் நம்ம பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்பிஐ உடைய இந்த அபிஷியல் பேங்க் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியால ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கக்கூடிய ஆல் தி அதர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்ம நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் சொல்றோம். ஸோ சிட் ஃபண்ட் கம்பெனியா இருக்கலாம், நிதி கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி, ஏகப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, ஹவுசிங் லோன் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் தான் நம்ம என்பிஎஃப்சிஸ் சொல்றோம். மூணாவதா வந்து இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட். ஒரு பிசினஸ்க்கு வந்து மணி வேணும்னா மூணாவதா வந்து அவங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் கேபிட்டல். அதுல ஒரு சோர்ஸ் தான் பேங்க் வந்து நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற சாப்டர் வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணி வீடியோவா போட்டிருக்கேன். அதை நான் வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஜஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட் ஆதில் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ அதுல நீங்க கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற டாபிக் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அதோடைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த சாப்டர்ல வெறும் பேங்கிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எக்கானமில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தேவைப்படுற கேபிட்டலை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு சோர்ஸே எங்கேருந்து வருது அப்படின்னா பேங்க்ஸ்ல தான் வருது. ஸோ பேங்க் தான் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் தி எக்கானமிக்கு ஒரு பேக் போன். ஒரு பேங்க் இருந்தால் தான் ஒரு எக்கானமில கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும். கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கிறப்ப தான் லோன்ஸ் நிறைய வெளியே போகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும், அதனால நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நிறைய இன்கம் வரும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதை போய் சேவ் பண்ணுவாங்க, ஸோ சேவிங்ஸ் அதிகமாகும், அண்ட் திஸ் லீட்ஸ் டு தி வர்ச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். ஒரு சைக்கிள் நெகட்டிவ் அவுட்கம்ஸை கொடுத்தா அது விஷியஸ் சைக்கிள்னு சொல்றோம், பாசிட்டிவ் அவுட்கம்ஸை கொடுத்தா அது வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து வர்ச்சுவஸ் சைக்கிள். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே
இந்த லோன்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கமா மாறி அது மூலமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரத நம்ம வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இதான் வந்து ஓவரால் ஐடியா ஆஃப் பேங்க் அண்ட் ஹவு பேங்க் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன நோட் பண்ணணும்? ஜஸ்ட் செகண்ட். ஓகே. ஸோ அப்போ இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேங்கிங் சைக்கிள் வந்து நடக்கணும். ஸோ ஒரு பேங்க்ல இந்த வர்ச்சுவல் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஃபர்ம்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பேங்க்ஸ்ல டெபாசிட்ஸ் போடும் போதும் ஃபர்ம்ஸ் வந்து பேங்க்ஸ்ல இருந்து லோன்ஸ் வாங்கும் போதும் தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ அப்போ நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும். நிறைய ஃபர்ம்ஸுக்கு பேங்க் லோன்ஸ் கொடுத்தாதான் கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ டெபாசிட்டை மொபிலைஸ் பண்றதும் லோன்ஸ் கொடுக்கறதும் தான் பேங்க்ஸோட மெயின் ரோல். இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ மக்கள் வந்து அதிகமா டெபாசிட் பண்ணணும், மக்கள் வந்து அதிகமா சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ அதிகமாக சேவிங்ஸ் பண்ணால் தான் எக்கனாமியில் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தே வரும். ஸோ அப்போ மக்கள் அதிகமாக எப்போ சேவிங்ஸ் பண்ணுவாங்க? அதிகமாக இன்கம் வந்தால் தான் பண்ணுவாங்க. அதிகமாக இன்கம் வரவங்க எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு பேங்க் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ பேங்க் மேலே அவங்க அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து பேங்க் மேலே கொண்டு வரதுக்காக தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து பேங்க் மேல ஒரு நம்பிக்கை இருந்தாதான் அவங்க பணத்தை கொண்டு வந்து பேங்க்ல போடுவாங்க. இப்போ வந்து நீங்க போய் பேங்க்ல ஒரு பணத்தை போடுறீங்க, அந்த பணத்தை வித்ரா பண்றதுக்காக பேங்க்குக்கு போனா பேங்க் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க, நாங்க பேங்கை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் வந்து இப்போ திவால் ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேங்க் மேல ட்ரஸ்ட் வருமா? ஸோ கண்டிப்பா ட்ரஸ்ட் வராது. ஸோ மக்களுக்கு பேங்க் மேல ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க பணத்தை போயிட்டு டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அப்போ ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி என்டையர் பேங்கிங் செக்டர். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதில் முதல் ஸ்டெப் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ். டெபாசிட் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பேங்க்ஸ்ல போடுற இந்த டெபாசிட்ஸை வந்து இன்ஷூர் பண்ணிடுறாங்க. இன்ஷூர் பண்ணிடுறாங்கன்னா நீங்க இந்த டெபாசிட்ஸ் தைரியமா போடுங்க, அதுல அப் டு 5 lakhs வரைக்கும் இட்ஸ் இன்ஷூர்ட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அப் டு 5 lakh வரைக்கும் இன்ஷூர்னா நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு பணத்தை போடுறீங்க, அந்த பணத்துல இருந்து இப்போ நீங்க ஒரு 5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா போட்டு வைக்கிறீங்க, பேங்க் திவால் ஆகுது. அப்படி திவால் ஆகிறப்ப அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் நிச்சயமா வந்துடும். அப் டு 5 lakhs வரைக்கும் ஆர்பிஐ வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா என்னதுன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் நீங்க போட்ட டெபாசிட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா வந்துடும். நீங்க அப்போ 10 lakhs போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் 5 lakhs தான் வரும். ஸோ அப் டு 5 lakhs வரைக்கும் தான் டெபாசிட் இன்சூரன்ஸ். ஸோ அப் டு 5 lakh வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுனால மக்கள் தைரியமா வந்து பேங்கே திவால் ஆனாலும் பேங்கே 3 நாளும் என் 5 லட்சம் வரைக்கும் என் பணம் சேஃப் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு மேல நீங்க சேவ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லை. அதுக்கு மேல சேவ் ஆகி இந்தியாவில் ஒரு பேங்கிங் செக்டர் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் எக்கனாமி அவ்வளோ சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம ஆர்பிஐ விட்டுறாது. நிச்சயமா வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும். பட் மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான் 1961 நம்ம டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். ரெண்டாவது பேங்கிங் நேஷனலைசேஷன். பேங்கிங் நேஷனலைசேஷன் வந்து பல ரீசன்ஸ்க்காக நடந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸே என்ன அப்படின்னா, 1950s 60sல நிறைய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். ஏன்னா வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய பேங்க்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறப்போ 50ஸ்லையும் 60ஸ்லையும் மக்களுக்கு பேங்க் மேல அந்த ட்ரஸ்ட் வந்து எரோட் ஆகிட்டே இருந்தது. அப்படி எரோட் ஆகிட்டே இருந்தால் அப்போ யார் வந்து டெபாசிட் பண்ணுவா? டெபாசிட்டே நடக்கலன்னா அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளே நடக்காது. அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நாட்டில் இருக்கிற எல்லா பிரைவேட் பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ணாங்க. அதாவது அப்போ இருந்த ஒரு 14 பேங்க்ஸ் வந்து 1969ல நேஷனலைஸ் பண்ணாங்க. இப்படி கவர்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணி அரசுடைமை பண்றப்போ பேங்கோட ஓனர் கவர்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிச்சயமா அந்த பேங்க் மூடாது. ஒரு பிரைவேட் பேங்க் அப்படின்னா எப்போ அது மூடிட்டு போவாங்க, எப்போ அது க்ளோஸ் ஆகும், நம்ம பணம் வந்து சேஃபா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனா பேங்கோட ஓனர் கவர்மெண்டா இருக்கிறப்போ அந்த டவுட்டே வராது, நம்ம பணம் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ 1969ல பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்றதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன்ஸே மக்களுக்கு பேங்கிங் செக்டர் மேல ட்ரஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த நேஷனலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. கிரீன் ரெவல்யூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதை பத்தி பார்ப்போம். ஸோ மெயின் ரீசன் வந்து ட்ரஸ்ட் தான். இப்போ நீங்களே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நீங்க எஸ்பிஐல போய் அக்கௌண்ட் ஆரம்பிப்பீங்களா இல்ல எஸ் பேங்க்ல போய் ஆரம்பிப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் பேங்க் தான் போவோம், ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் தான் சேஃப்னு. ஸோ அப்படி பேங்க்குக்கு மேல மக்களுக்கு ட்ரஸ்ட் வர்றதுக்காக தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பேங்க் வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து லோன் தராங்க. ஸோ எப்போ வந்து லோன் தராங்க, இந்த ஃபர்ம்ஸ் வந்து லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ம்ஸ் மேல பேங்க்குக்கு ட்ரஸ்டே இல்லை அப்படின்னா அப்போ ஒரு பேங்க் வந்து ஃபர்முக்கு லோன் தராதுல. அப்போ பேங்க் வந்து ஃபர்ம்ஸ்க்கு லோன் கொடுக்கணும்னா பேங்க்குக்கு ஃபர்ம்ஸ் மேல ட்ரஸ்ட் வரணும். ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணா மட்டும் தான், ஸோ கொடுத்த கடனை அவன் திரும்ப அடைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை பேங்க்கு இருக்கு. எப்படி வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நம்ம போட்ட டெபாசிட் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் டெபாசிட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி பேங்க் வந்து
ஃபர்ம்ஸுக்கு கொடுக்குற லோன்ஸ் வந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை பேங்க் இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கேரண்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். கிரெடிட் கேரண்டினா என்ன அப்படின்னா, நீ தைரியமா லோனை கொடு, அவன் லோனை கட்டலனா நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லுது. ஸோ எல்லா லோன்ஸ்க்கும் அப்படி பண்ணல. ஒரு சில செலக்டிவ் லோன்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் தி நேஷன்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு சில இப்போ முத்ரா லோன்ஸாக இருக்கட்டும், ஃபார்ம் லோன்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் லோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில லோன்ஸ்க்கெல்லாம் கிரெடிட் கேரண்டி ஆர்பிஐ கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் கேரண்டி ஏஜென்சிஸ் மூலமா. ஸோ என்னதுன்னா, நீ தைரியமா லோன் அவங்களுக்கு கொடு, அந்த லோன் வந்து நான் வந்து கேரண்டி பண்றேன், அந்த லோனை வந்து அவர் கட்டலனா அவர் சார்பா நான் வந்து அதுக்கான கேரண்டியை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் கிரெடிட் கேரண்டி. ஸோ இப்படி கிரெடிட் கேரண்டி கொடுக்க ஆர்பிஐ இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும், பிளஸ் வந்து சர்ஃபேசி ஆக்ட், சர்ஃபேசி மாதிரியான ஆக்ட் வந்து வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இன்கேஸ் அவர் லோன் கொடுக்கலன்னா அவர் வந்து லோன் வாங்கணும்னா உங்ககிட்ட வந்து ஒரு கொலாட்ரல் வந்து வைக்கணும். கொலாட்ரல்னா ஒரு செக்யூரிட்டி. நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டியோ ஒரு பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தையோ ஏதோ ஒரு செக்யூரிட்டி வந்து வச்சுட்டு தான் லோன் வாங்கணும். நீ இன்கேஸ் அவர் லோன் கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த செக்யூரிட்டியை பேங்க் எடுத்துக்கலாம், நீங்க அந்த லோன் வாங்கினவருடைய சொத்தை வந்து நீங்க எடுத்து உங்க லோனை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பவர் கொடுக்குற ஆக்ட் தான் இந்த சர்ஃபேசி ஆக்ட். ஸோ சர்ஃபேசி ஆக்ட்ல பேங்க்ஸ் ஆர் எம்பவர்ட் டு ரெக்கவர் தேர் லோன்ஸ் ஃப்ரம் தி டிஃபால்டர் பை டேக்கிங் தேர் அசட்ஸ். ஸோ அந்த பவர் இருக்கிறதுனாலையும் கிரெடிட் கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலையும் தான் பேங்க்கு ட்ரஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி உருவாக்குறது மூலமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷனை வந்து ஆர்பிஐ வந்து என்ஷோர் பண்றாங்க. ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி. இதை கிரியேட் பண்றதுக்கு தான் ஆர்பிஐ கீழே ஒரு சப்சிடரியா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியவே ஆரம்பிச்சாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆர்பிஐ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த கம்பெனி பத்தி போயிட்டு டீட்டெயிலாக படிங்க. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா அபவுட் தி பேங்கிங் செக்டர். கிளியரா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐ உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து ஜென்ரலான ஒரு கான்செப்டுவலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் ஆன் 1st of April 1935 to respond to the economic troubles after First World War. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்ச அந்த நேரத்தில் வந்து எக்கனாமி எல்லாம் ஒரு பயங்கரமான ட்ரபிள்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான டைம்ல பிரிட்டிஷ் இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தது. பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே பிரிட்டிஷோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருந்ததே தவிர இந்தியாவை வந்து டெவலப் பண்ணல. ஸோ அப்படி இருந்ததுனாலே ருப்பி வந்து வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பவுண்டை வந்து கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே விட்டா பிரிட்டிஷ் இந்தியன் எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அந்த எக்கானமியை ரெகுலேட் பண்ணணும். ஸோ ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி வேணும். அதே மாதிரி அந்த எக்கனாமியில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி வேணும் அப்படின்னு உணர்ந்ததுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் அப்படிங்கிறதோட இந்த கமிஷனோட பேர் வந்து த ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதான் வந்து அதோட ஒரிஜினல் நேம் 1926. ஸோ இந்த கமிஷன் வந்து தான் வந்து ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து த ப்ராப்ளம் ஆஃப் தி ருபி அப்படிங்கிற இந்த டாக்டர் அம்பேத்கருடைய இந்த பேப்பரை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸே தராங்க. ஸோ அம்பேத்கர் வந்து ருபி அண்ட் பவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு தீசிஸ் பண்ணி, இந்த தீசிஸ் இப்படியே போச்சுன்னா ருபி வந்து வீக்கன் ஆகிடும், இந்தியன் எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிடும், ஸோ தயவு செஞ்சு இந்த ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து ஃபைல் பண்றாரு. ஆக்சுவலி இந்த பேப்பருக்காக தான் ஒரு டாக்டர் பட்டமே கிடைச்சது. நம்ம டாக்டர் அம்பேத்கர்னு சொல்றோம், அதெல்லாம் சட்டத்துக்கு வாங்கினாருன்னு நினைக்கிறோம். பட் அம்பேத்கர் இஸ் பேசிக்கலி an எக்கனாமிஸ்ட். அமர்த்தியா சென் சொல்லுவார் அவரோட ஃபேவரட் எக்கனாமிஸ்ட் வந்து அம்பேத்கர் அப்படின்னு. ஸோ அம்பேத்கர் இஸ் பேசிக்கலி எக்கனாமிஸ்ட். ஸோ அவர் கொண்டு வந்து இந்த பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் வந்து ஆர்பிஐ ஆக்டே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ டாக்டர் அம்பேத்கருடைய ப்ராப்ளம் ஆஃப் ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த பேப்பரை பேஸ் பண்ணி ஹில்டன் அண்ட் யங் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி ஆர்பிஐ ஆக்ட் 1934 வந்து பாஸ் பண்றாங்க. ஆர்பிஐ இஸ் கமிங் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 1935. ஆர்பிஐ ஆல்சோ ஆக்டட். ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் வந்து நான் தரேன். ஸோ ஆர்பிஐ ஆல்சோ ஆக்டட் ஆஸ் தி பர்மாஸ் சென்ட்ரல் பேங்க் அன்டில் 1947 டியூரிங் தி டைம். ஸோ 1947 வரைக்கும் மியான்மருக்கும் ஆர்பிஐ தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்குமே ஆர்பிஐ தான் வந்து, ஸோ எதை நோட் பண்ணோம்னா பர்மாக்கும் இவங்க தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்காங்க, பாகிஸ்தானுக்கும் இவங்க தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்காங்க டில் 1948. ஸோ பர்மாவை நோட் பண்ணிக்கோங்க, பாகிஸ்தானை நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது நம்மளால ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிட முடியாது. ஸோ ஆர்பிஐ வந்து 1934 ஒரு ஆக்டா போஸ்ட் பண்ணி 1940
35ல வந்து அதை வந்து ஆக்ட் வந்து 34 தான், ஆனால் அது வந்து அமலுக்கு வந்து 35ல. ஓகே, ஸோ இதான் வந்து ஆர்பிஐடைய ஆரிஜின்ஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நோ வி ஆர் கோயிங் ஃபார் தி வென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1947 வரைக்கும் இந்த ஆர்பிஐ வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டிஸ் கண்ட்ரோல்டு ஏஜென்சியாக தான் இருக்கு. அதாவது பிரைவேட் என்டிட்டிஸ்னா யாரு அப்படின்னா இந்தியாவில் இருந்த அப்போ இருந்த பிரைவேட் பேங்க்ஸ். ஸோ அந்த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஏஜென்சியாக தான் வந்து ஆர்பிஐ இருந்திருக்கு. ஸோ அந்த ஏஜென்சி வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் எக்கனாமி வந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நேஷனலைசிங் தி ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வாஸ் நேஷனலைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பை ஆர்பிஐ நேஷனலைசேஷன் ஆக்ட் 1948. ஸோ 1948 அண்ட் 48ல வந்து ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அந்த ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த பிரைவேட் பேங்க்ஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சியாக இருந்து அது இண்டிபெண்ட்டாக செயல் பண்ணிட்டு இருக்கு. செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து விலைக்கு வாங்கி அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை கொண்டு வந்து ஆர்பிஐ வந்து தே ஆர் இந்தியாவில் இருக்கிற பேங்கிங் செக்டரை ரெகுலேட் பண்ணுற ஏஜென்சி தான் ஆர்பிஐ அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸையும் கொண்டு வராங்க. ஸோ ஆர்பிஐயோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை வந்து பார்த்துக்கிறது ஆர்பிஐ கவர்னர், அண்ட் ஆர்பிஐயோட ஓவரால் ஃபங்க்ஷன்ஸை மானிட்டர் பண்ணுறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சென்ட்ரல் போர்டு பற்றி என்னன்னு பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் போர்டு, ஆர்பிஐ இஸ் ஹேவிங் 4 ரீஜனல் போர்ட்ஸ். அதாவது சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி, இந்த 4 ஏரியாலையும் ரீஜனல் போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. அது வந்து 1947 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1937 வரைக்கும் அது வந்து கல்கட்டாவில் தான் இருந்திருக்கும். 1937க்கு அப்புறமா தான் மும்பைக்கு வந்திருக்கும். ஸோ மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. பட் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து மூல முடுக்கில் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு ஒரு 4 ஜோனை உருவாக்கி அந்தந்த ஜோன்ஸில் அந்தந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆர்பிஐ இஸ் ஹேவிங் 4 லோக்கல் போர்ட்ஸ், சென்னை, மும்பை, கல்கட்டா அண்ட் நியூ டெல்லியில். ஸோ 4 போர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த ஆர்பிஐடைய ரோல்ஸ் எல்லாத்தையும் சென்னையில் இருக்கிற இந்த போர்டு வந்து பார்த்துக்கும். சென்னை ஹார்பர் பக்கத்தில் உங்களுக்கு இந்த ஆர்பிஐயோட ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில். ஸோ அதுதான் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஆர் ரெகுலேட்டிங் த்ரூ திஸ் போர்டு. அந்த மாதிரி 4 ஜோன்ஸாக கிரியேட் பண்ணி வி ஆர் ரெகுலேட்டிங். ஸோ ஆர்பிஐயோட பிரியாம்பிள் என்னென்ன இருக்கு? டு ரெகுலேட் அண்ட் தி இஷ்யூ ஆஃப் தி பேங்க் நோட்ஸ் அண்ட் கீப் தி ரிசர்வ்ஸ் வித் தி வியூ ஆஃப் செக்யூரிங் தி மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஸோ டு ரெகுலேட் தி இஷ்யூ ஆஃப் தி பேங்க் நோட்ஸ், ஸோ அதாவது கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணுறதும், டு கீப் ரிசர்வ்ஸ் டு செக்யூர் தி மானிட்டரி பாலிசி, இந்தியாவில் மானிட்டரி பாலிசி என்ஷோர் பண்ணுறதுக்கும். ஆல்ரெடி நம்ம மானிட்டரி பாலிசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். அண்ட் டு ஆப்ரேட் தி கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இந்தியாவுடைய கரன்சியை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதாவது போத். ஸோ ஆர்பிஐ இஸ் ஹேவிங் தி ரோல் ஆஃப் பிரிண்டிங் தி கரன்சிஸ் அண்ட் இஷ்யூயிங் தி கரன்சி. ஆனால் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸை மின்ட் பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அந்த காயின்ஸை இஷ்யூ பண்ணுற அந்த அத்தாரிட்டி தான் ஆர்பிஐ கிட்ட இருக்கு. ஸோ printing of currency and issuing currency and issuing coins, minting of coins ரோல் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான், ஆனா கரன்சியை மட்டும் தான் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுது, காயின்ஸை பின் பண்றது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அண்ட் இந்தியாவோட கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டமா பாத்துக்குது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது வந்து நம்ம ஆல்ரெடி மானிட்டரி பாலிசி சாப்டர்ல மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் வந்து 2015ல சைன் பண்ணி இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரிஜைம் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் 2016ல. ஸோ அதை கொண்டு வரும்போது ஆர்பிஐ ஆக்ட் அமெண்ட் பண்ணி இந்த ரெண்டாவது அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா டு ஹாவ் அ மாடர்ன் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் டு மீட் தி சேலஞ்சஸ் ஆஃப் தி இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் எக்கனாமி அண்ட் டு மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு மாடர்ன் டே மானிட்டரி பாலிசியை கொண்டு வர போகிறோம் அண்ட் இந்தியாவில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ண போகிறோம். We are going to maintain the price stability while keeping the objective of growth in mind. ஸோ இந்தியாவில் நம்ம ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ண போகிறோம் பை கீப்பிங் க்ரோத் ரேட்ஸ் இன் மைண்ட். க்ரோத் ரேட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர போகிறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இந்தியாவில் நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலை கொண்டு வர போகிறோம். ஆனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலை கொண்டு வரும்போது என்ன ஆகுது? நம்ம இன்ஃப்ளேஷன் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். இன்ஃப்ளேஷனை நம்ம அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் வில் அஃபெக்ட் தி ஜிடிபி க்ரோத் ரேட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் தி அவுட்புட் ஆஃப் ஜிடிபி க்ரோத். ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்கிறதுனால தான் இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஜிடிபி க்ரோத் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால டு மெயின்டைன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வெல் கீப்பிங் தி க்ரோத் ரேட் இன் மைண்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து கொண்டு வரும். ஸோ ஆர்பிஐ உடைய போர்டு உடைய காம்போசிஷன் என்ன? ஸோ ஆர்பிஐ உடைய சென்ட்ரல் போர்டு, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் அஃபேர்ஸ் ஆர் கவர்ன்டு பை அ சென்ட்ரல் போர்டு அண்ட் திஸ் போர்டு வந்து இட் இஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் ஃபார் 4 years. ஸோ இந்த போர்டில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட போர்டில் வந்து
ஸோ ஆர்பிஐடைய சென்ட்ரல் போர்டு, இந்த சென்ட்ரல் போர்டில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 21 பேர் இருக்காங்க. யார் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐடைய கவர்னர், சரியா? ரெண்டாவது 4 டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. அதே மாதிரி ஆர்பிஐக்கு வந்து 4 ரீஜனல் போர்ட்ஸ் இருக்குல்ல, சென்னை, பாம்பே, கல்கட்டா, டெல்லி. இந்த 4 ரீஜனல் போர்ட்ஸோடைய டைரக்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த 4 ரீஜனல் போர்ட்ஸ்க்கு ஒரு டைரக்டர் இருப்பார்ல அவங்க. ஸோ மொத்தம் வந்து எத்தனை ஆச்சு? 4 9 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 4வது வந்து 10 நாமினிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தே வில் நாமினேட் 10 members who are experts in the economy. ஸோ எக்கனாமிக்ஸ்லையும் ஃபினான்ஸ்லையும் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லையும் மானிட்டரி பாலிசிலையும் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 10 பேரை வந்து ஆர்பிஐ வந்து தே வில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தே வில் நாமினேட். ஸோ இந்த 10 நாமினிஸ் வந்து 4 years டேர்முக்கு வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸபிஷியோனா அப்போ யார் கவர்னராக இருக்காங்களோ அவங்க தான் மெம்பர், அப்போ யார் டெப்டி கவர்னராக இருக்காங்களோ அவங்க தான் மெம்பர். ஆனால் இந்த 10 பேர் வந்து கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறவங்க, இவங்க 4 வருஷத்துக்கு தான் மெம்பராக இருப்பாங்க. ஸோ 5வதா வந்து டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 10 19. ஸோ 5வதா வந்து we are having 2 separate secretaries, Department of Economic Affairs, Department of Financial Services. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரிஸ் தான் வந்து வரப்போறாங்க. ஸோ கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவா 2 பேர், ஆர்பிஐயோட ரெப்ரஸன்டேட்டிவா ஆர்பிஐ கவர்னரும் 4 டெப்டி கவர்னர் அண்ட் 4 ரீஜனல் போர்ட்ஸோட மெம்பர்ஸ், கவர்மெண்டோட நாமினிஸா 10 பேர். ஸோ இது வந்து கவர்மெண்டோட நாமினி, பட் இவங்க கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணல, எக்கனாமியை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த 10 நாமினி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி எக்கனாமியோடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், பவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ற 10 பேரா தான் இருப்பாங்க. அவங்களாம் யாரை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அந்தந்த செக்டர் சார்ந்த குறை நிறைகள் வந்து ஆர்பிஐ கிட்ட கொண்டு போறதுக்காக இருப்பாங்க. கவர்மெண்ட் நாமினேட் பண்ணாலும் இவங்க யாரோட பிரதிநிதிகள்னா எக்கனாமியோட பிரதிநிதிகள். ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு 9 பேர் வராங்க, எக்கனாமியோட பிரதிநிதிகளா 10 பேர் வராங்க, கவர்மெண்டோட பிரதிநிதிகளா 2 பேர் வராங்க. ஸோ இந்த 21 மெம்பரும் சேர்ந்தது தான் ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டு. ஆனா இந்த 29 பேருக்கு ஓட்டிங் பவர் இல்ல. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல 15 பேருக்கு தான் ஓட்டிங் பவர் இருக்கு. நீங்க வந்து அந்த யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர், ஆர்பிஐயோட ரீஜனல் போர்டு. ஸோ ஆர்பிஐல இருந்து இந்த 5 பேருக்கும் இந்த நாமினிஸ் ஆன இந்த 10 பேருக்கு மட்டும் தான் ஓட்டிங் பவர் இருக்கு. அப்ப யார் யாருக்கு ஓட்டிங் பவர் இல்ல? டெப்டி கவர்னர் 4 பேருக்கு ஓட்டிங் பவர் இல்ல, கவர்மெண்டோட செக்ரட்டரிஸ் 2 பேருக்குமே ஓட்டிங் பவர் இல்ல. ஸோ ஆர்பிஐயோட கவர்னரும் 4 ரீஜனல் போர்ட்ஸோடைய டைரக்டர்ஸ் 5 பேரும் அப்புறம் கவர்மெண்டோட இந்த நாமினிஸ் ஆன இந்த 10 பேருக்கு தான் ஓட்டிங் பவர் இருக்கு. இந்த 15 பேர் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஆர்பிஐயோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து கவர்ன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா கம்பெனில வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. மேனேஜிங் டைரக்டர் தான் ஓவராலா பார்த்துப்பாரு. அவர் கீழே ஒரு சிஇஓ இருப்பாங்க, அப்புறம் போர்டு இருக்கும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிலும் ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கும். நீங்க இப்போ இந்த வாரிசு படம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கம்பெனியோட போர்ட் மீட்டிங் நடக்கும், கம்பெனியோட டெசிஷன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ மேனேஜிங் டைரக்டர் தான் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ங்கிற இந்த போர்டு வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த போர்டு எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் சிஇஓ அப்படிங்கிற ஒரு கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ சிஇஓ அப்படிங்கிறவருக்கு தனியான பவர் இல்லை. போர்டு அப்படிங்கிறது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு அத்தாரிட்டி தான் சிஇஓ. ஸோ அதே மாதிரி தான் ஆர்பிஐலையும் வேர் ஹேவிங் சென்ட்ரல் போர்டு, அதில் 21 பேர் இருக்காங்க. இவங்க எடுக்கிற டெசிஷன்ஸை ஆன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அதை பேஸ் பண்ணி கவர்ன் பண்ற ரோல் தான் வந்து ஆர்பிஐ கவர்னருக்கு இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டில் மொத்தம் 21 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து ஓவராலா மீட் பண்ணி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதில் 15 பேருக்கு ஓட்டிங் பவர் இருக்கு. ஸோ ஆர்பிஐ கவர்னர், 4 டெப்டி கவர்னர், ரீஜனல் போர்டு மெம்பர்ஸ், அப்புறம் கவர்மெண்டோட 2 செக்ரட்டரி, இவங்க எல்லாருமே எக்ஸ் அஃபிஷியோ. அப்போ யார் அந்த போஸ்டிங்ல இருக்காங்களோ அவங்க தான் மெம்பர். அவங்க பதவி காலம்லாம் இல்லை. அப்போ யார் அந்த பதவியில் இருக்காங்களோ அவங்க தான் மெம்பர். ஆனா கவர்மெண்டோட நாமினிஸ் இருக்கிற அந்த 10 பேருக்கும் 4 வருஷம் தான் டேர்ம். ஸோ இதான் வந்து ஆர்பிஐயோடைய சென்ட்ரல் போர்டோடைய ஸ்ட்ரக்சர். ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? ஸோ 5 அஃபிஷியல் டைரக்டர்ஸ், அப்புறமா நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ் நாமினேட்டட் பை தி கவர்மெண்ட்ஸ் அண்ட் 4 டைரக்டர்ஸ் ஈச் ஃப்ரம் தி லோக்கல் போர்ட்ஸ். இதுதான் வந்து அந்த டோட்டல் விஷயங்கள். கவர்மெண்டோட 10 டைரக்டர்ஸ் இன் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் 2 கவர்மெண்ட் அஃபிஷியல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இந்த 21 மெம்பர்ஸும் சேர்ந்தது தான் ஆர்பிஐயோடைய போர்டு. According to the RBI Act, the director of the RBI board cannot be a salary government official. இது சும்மா வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஆர்பிஐ போர்டு ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்
ஆர்பிஐ ஆக்ட் படி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆர்பிஐ போர்டில் மெம்பராக இருக்க முடியாது. அவர் வந்து இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்சால்வெண்ட்னா பேங்க்ரப்டான, அதாவது திவாலான ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது. அவர் வந்து அவரோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அவர் வந்து அன்சவுண்ட் மைண்டில் இருக்கக்கூடாது, அதாவது மனநலம் குன்றியவராக இருக்கக்கூடாது. ப்ரொபோசல் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் போர்ட் இஸ் மூவ்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பட் அப்ரூவ்ட் பை அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா கேபினெட் தான் அப்ரூவ் பண்ணுது. ஜென்ரலி கவர்மெண்ட் would want RBI to be sensitive. ஸோ எக்கனாமியில் இருக்கிற என்டையர் எக்கனாமி, ஸோ கண்ட்ரியோடைய சோஷியல் எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற பிஸ்னஸஸ் அண்ட் ஆல் தி செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வீசஸ், கோஆபரேட்டிவ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இவங்க எல்லாரோட கருத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு 10 பேரை போடுவாங்க. பொதுவாக அந்த 10 பேரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்ந்தவங்களாகவும் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களாகவும் இல்லாமல் பொலிட்டிக்கல் மெம்பர்ஸை தான் போடுவாங்க. எக்கனாமியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியா தான் இதை வந்து போட போகிறாங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸில் போட்டுறேன், நீங்கள் ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டு வந்து நியூஸில் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அது நியூஸில் இருந்ததுனால ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ கவர்னர் வந்து அட்லீஸ்ட் 6 times a year வந்து போர்ட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். மினிமம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு மீட்டிங்காவது கண்டக்ட் பண்ணிடணும். டெப்டி கவர்னர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நாமினிஸ் வந்து 6 பேர் வந்து ஆல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு ஓட்டிங் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து டை ஆயிடுச்சு, ஓட்டிங் வந்து டை ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்பிஐ கவர்னருக்கு கேஸ்டிங் ஓட் இருக்கு. அதாவது 2 பேரும் டை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து அந்த டை பிரேக்கர் ஓட்டை வந்து போடுவார். அதுதான் வந்து கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்றோம். மானிட்டரி பாலிசி கமிட்டி மாதிரியே. ஓகே, அட்லீஸ்ட் 4 டைரக்டர்ஸ் வந்து மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு கூப்பிட்டாலே அதுதான் கோரம், அப்போ மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ 4 டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலே மீட்டிங் நடந்துடும். கவர்னர் ஃபார் எனி ரீசன் அனேபிள் டு அட்டெண்ட், டெப்டி கவர்னர் ஆத்தரைஸ் பை ஹிம் கேன் ஓட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர்பிஐ கவர்னர். ஸோ ஆர்பிஐ கவர்னரால் வர முடியலன்னா டெப்டி கவர்னர் வரலாம். ஸோ கோரம்னா என்ன அப்படின்னா மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்தா மீட்டிங் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் கோரம். ஸோ அட்லீஸ்ட் வந்து யூ ஷுட் ஹாவ் 4 members. ஸோ இந்த சென்ட்ரல் போர்டை பற்றி ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017, 18, 19 இந்த காலகட்டத்தில், ஸோ 17, 18, 19 இந்த காலகட்டத்தில் வந்து அப்போ உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தார். ஸோ அந்த உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, அதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ இப்படி பல ரீசன்ஸ்னால கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் ஆல்ரெடி வந்து பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வந்து இருந்தது. அந்த கிரைசிஸ் என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 2014 அப்புறமா வி ஹேட் அ சிவியர் பேங்கிங் செக்டர் கிரைசிஸ். ஸோ அந்த கிரைசிஸில் இருந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்கு மேலேயும் அப்போ இருந்த ஆர்பிஐ கவர்னர் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, நீ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ பேங்கோடைய ஓனர் யாரு, கவர்மெண்ட் தானே. அந்த பேங்க்ஸ் மேலாம் ஆர்பிஐ ஆக்ஷன் எடுக்குதுன்னா பேங்க் எல்லாம் போயிட்டு அவங்க ஓனரான கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட சொல்லுது, ஏன்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்லாம் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்தது. அதே மாதிரி வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வ்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஏஜென்சி விச் இஸ் ஆல்சோ ஏர்னிங் மணி. ஆர்பிஐ வந்து அவங்களுடைய மானிட்டரி பாலிசி ஆப்ரேஷன்ஸ் மூலமா நிறைய பணமும் சம்பாதிக்கிறாங்க. ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் மூலமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்போ ஆர்பிஐயோடைய அந்த இன்கம்ல இருந்து சர்ப்ளஸாக உருவான ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா 1948 ஆர்பிஐ தேசிய உடைமையாக்கி கவர்மெண்டோட ஒரு என்டிட்டியாக தான் ஆர்பிஐ இருக்கு. அப்போ ஆர்பிஐடைய லாபம்லாம் கவர்மெண்டோடைய ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் தானே. ஸோ ஆர்பிஐ உங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவைப்படுற பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் நிறைய சிக்கல்கள் வந்து இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கிறப்போ ஆர்பிஐ கவர்னரான உர்ஜித் பட்டேல் சரியா அதுக்கு கவர்மெண்ட் சொல்ற டைரக்டிவ்ஸ் வந்து கேட்கல. அப்படி கேட்காதப்போ கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிஐ ஆக்டை இன்வோக் பண்றாங்க. இந்த செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐ இஸ் அன் அட்டானமஸ் ஏஜென்சி, ஆர்பிஐ கவர்னர் இஸ் அன் அட்டானமஸ் பர்சன், தட் பர்சன் கேன் டேக் அட்டானமஸ் டெசிஷன் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ. ஆனா சம் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் பவர் அண்டர் செக்ஷன் 7 டு கிவ் டைரக்ஷன்ஸ். கவர்மெண்ட் என்ன பவர் இருக்கு அப்படின்னா செக்ஷன் 7 இன்வோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னருடைய டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் எடுத்து ஆர்பிஐ போர்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்பிஐ போர்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு அத்தாரிட்டி, அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆர்பிஐ போர்டோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர்னர் மேல பைண்டிங் கிடையாது. ஆர்பிஐ கவர்னர் இஸ் தி சுப்ரீம் பர்சன் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு ரெகுலேட் தி டே டு டே அஃபேர்ஸ்.
ஆர்பிஐ போர்டுங்கிறது ஒரு அட்வைசரி ரோல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த 10 பேர். ஆனா செக்ஷன் 7 இன்வோக் பண்ணிட்டா ஆர்பிஐ கவர்னருடைய டெசிஷன் பவர் எல்லாமே அந்த போர்டுக்கு போயிடும். போர்டு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆர்பிஐ கவர்னர் நடத்தணும். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸ்ல ஆர்பிஐ போர்டு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து பண்றாங்க, அது வந்து ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்லுவாங்க. ஆர்பிஐ கவர்னர் மேல அது அட்வைசரி தான், பைண்டிங் கிடையாது. ஆனா செக்ஷன் 7 இன்வோக் பண்ணிட்டா போர்டு எடுக்கிற முடிவு தான் பைண்டிங், கவர்னருக்கு பவர் இல்லை. ஸோ அப்படி கவர்னர் வந்து ஆர்பிஐ கவர்னர் எதுவும் கேட்காததுனால கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 7 இன்வோக் பண்ணிட்டாங்க. அப்படி இன்வோக் பண்ண உடனே என்னோட அட்டானமி மீறி நீங்க இன்வோக் பண்ணனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டு உர்ஜித் பட்டேல் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இஷ்யூ இருந்ததுனால ஆர்பிஐ அட்டானமி அண்ட் செக்ஷன் 7 நியூஸ்ல இருந்துச்சு. அண்ட் இது வந்து 1819 இது நியூஸ்ல இருந்தாலும் 21 தான் கொஸ்டினா வந்துச்சு. பிலிம்ஸ் 2021 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் பவர் டு கிவ் டைரக்ஷன்ஸ் டு ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செக்ஷன் 7 பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, நீங்க வந்து அதை எடுத்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்டா கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கிற விஷயங்கள் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ செக்ஷன் 7 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் ஹஸ் கம் இன் டு ஸ்பாட்லைட் amidst the war between the central government and Reserve Bank of India. The provisions of the RBI Act empowers the government to issue directions to RBI. Government has invoked section 7 which has never been used before. ஸோ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் செக்ஷன் 7 இன்வோக் பண்ணதே கிடையாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வோக் பண்றாங்க. ஸோ செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் கிவ் சச் டைரக்ஷன்ஸ் டு பேங்க் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் தி கவர்னர் ஆஃப் பேங்க். ஆனா அப்படி செக்ஷன் 7 இன்வோக் பண்ணிட்டா ஜெனரல் சூப்பரிண்டென்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் தி பேங்க் ஷல் பி என்ட்ரஸ்டட் டு தி போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 7 வந்து எம்பவர் பண்ணுது. ஸோ இப்படி செக்ஷன் 7 இன்வோக் பண்ணதுனால உர்ஜித் பட்டேல் வந்து ரிசைன் பண்ணாரு. அவர் அப்படி ரிசைன் பண்ண பிறகுதான் சக்தி காந்தா தாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால ஆர்பிஐயோடைய அட்டானமி வந்து நியூஸ்ல இருந்துச்சு. ஆர்பிஐ வந்து எவ்வளோ அட்டானமஸாக நடக்கலாம், கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து அதுக்கு வந்து மேண்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு அட்வைசரிஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி, ஆனால் ஆர்பிஐ அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் ஏஜென்சி. அவங்களுக்கு தான் எக்கனாமிக்ஸோடைய நுவான்சஸ் தெரியும் டு ஹேண்டில் இட். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு பீப்புள். மக்களுக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்கிறது கவர்மெண்ட் தான். அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு எக்கனாமியில் இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து ஆர்பிஐ கவர்னரை கேள்வி கேட்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டை தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தார்மீக அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது ஒரு தரப்பு விவாதம். ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. 6 வந்து பிரீச் பண்ணிடுச்சு, போன மாசம் 6க்கு மேலே போயிடுச்சு. நம்ம இன்ஃபிளேஷன் சாப்டர் நடத்துறப்போ அது வந்து 6 கீழே வந்துருச்சுன்னு சொன்னேன். 1 மந்த்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 வந்து பிரீச் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷன் வந்து 6க்கு மேலே இருக்கு அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து எதர் அதிகப்படுத்துவாங்க இல்லை அன்சேஞ்சா வச்சுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை குறைக்க சொல்றாங்க. நீங்க ரெப்போ ரேட் வந்து ஆல்ரெடி 6.5 வச்சிருக்கீங்க, அதனால வந்து growth ரேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது எக்கனாமில. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையா இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால ரெப்போ ரேட்டை குறைங்கன்றாங்க. ஸோ ஒரு சைடில் சிபிஐ வேல்யூ 6க்கு மேலே இருக்கு, அதனால இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டை ஹையா வைக்கணும்னு ஆர்பிஐ நினைக்குது. ஆனால் கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ரெப்போ ரேட்டை குறைப்பா, growth ரேட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஆர்பிஐ கவர்னர் என்ன டெசிஷன் எடுக்கணும், கவர்மெண்டோட அட்வைசரிஸ் கேட்டு நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு டிசம்பர் முதல் வாரம் அடுத்த வாரம் வந்து தெரிஞ்சிடும் என்ன வரப்போகுது அப்படின்னு. So this is the idea of the section 7 and autonomy of the RBI. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து functions of RBI குள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த functions of RBI வந்து prelims point of view, mains point of view ஒரு முக்கியமான ஏரியா. வாட் ஆர் தி functions of RBI அப்படின்னு மெயின்ஸ்ல ஒரு டைரக்ட் கொஸ்டின் வராது. பட் இன்டைரக்டா சென்ட்ரல் பேங்க் ரிலேட்டடாவோ இல்லை மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாவோ இல்லை மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாவோ கொஸ்டின் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபரன்ஸா வச்சு ஆன்சர் எழுதலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா இது ஒரு ஃபேவரட் ஏரியா, யூபிஎஸ்சிக்கும் ஃபேவரட் ஏரியா, குரூப் 1 எக்ஸாம்ஸ்லயுமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது ஒரு ஃபேவரட் ஏரியாவா இருக்கு. ஸோ வாட் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ? ஸோ ஆர்பிஐல வந்து ஒரு 15 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐம் ஜஸ்ட் லிஸ்டிங் இட் அவுட் ஹியர். நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆர்டரா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ இஸ் அ மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரினா என்ன, மணி சார்ந்த ஒரு அத்தாரிட்டி. மானிட்டரி அத்தாரிட்டினா ஆர்பிஐ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை இன் தி எக்கானமி. எக்கனாமியில மணி சப்ளையை ரெகுலேட் பண்ற ஏஜென்சியா யார் இருக்க போறா அப்படின்னா ஆர்பிஐ தான் இருக்க போகுது. ஸோ மணி சப்ளையை ரெகுலேட் பண்ற ஏஜென்சி.
ஸோ இதை நம்ம ஆல்ரெடி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற சாப்டர்லேயே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி, இந்தியாவுடைய ருபி. ஸோ ருபீஸை வந்து பிரிண்ட் பண்ணி எக்கனாமியில் இஷ்யூ பண்ணுற ஏஜென்சியாக இருக்கிறது ஆர்பிஐ தான். அண்ட் காயின்ஸை வந்து மின்ட் பண்ணுற ரோல் கவர்மெண்ட், ஆனால் இஷ்யூ பண்ணுற ரோல் வந்து ஆர்பிஐ தான். ஸோ ஹூ இஷ்யூஸ் காயின் அப்படின்னா ஆர்பிஐ, ஹூ மின்ஸ் காயின் அப்படின்னா கவர்மெண்ட். ஆனால் கரன்சி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பிரிண்டிங் அண்ட் இஷ்யூவிங் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. அண்ட் ஆர்பிஐ இஸ் இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ் அண்டர் என்ன ஆக்ட்? ஆர்பிஐ ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி ஆர்பிஐ இஸ் தி ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க பேங்க் எல்லாத்தையும் அவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் தி இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் பேங்கிங் லைசன்ஸ் வழங்குற அந்த ஏஜென்சியும் அவங்க தான். ஸோ ஆர்பிஐ வந்து இட்ஸ் பேங்கர் டு தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பேங்கராக இருக்கிற ஏஜென்சி வந்து ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ ஆக்ட்ஸ் அஸ் தி பேங்கர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுடைய டெட் மேனேஜராகவும் அவங்க செயல்படுறாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கடன் வேணுங்கிறப்போ கவர்மெண்ட் கடன் வாங்கி தர ஒரு ஏஜென்சியாகவும், அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணி கடன் வாங்கி தராங்க, கவர்மெண்ட்டோட டெட் மேனேஜராக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் பணம் வேணும்னா நம்ம எப்படி பேங்க் கிட்ட போகிறோமோ அப்படி கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா கவர்மெண்ட்டோட டெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஹேண்டில் பண்ணுற வேலையை ஆர்பிஐ பார்த்துக்கிறாங்க. ஐ மீன் ஆர்பிஐ அவங்க பணத்தை எடுத்து கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்ணி எக்கனாமிலேருந்து பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டியோடைய இஷ்யூவராக வந்து ஆர்பிஐ இருக்காங்க. பேங்கர்ஸ் பேங்க், நமக்கெல்லாம் பணம் வேணும்னா நம்ம பேங்க் கிட்ட போவோம், பேங்க்குகளுக்கே பணம் வேணும்னா அவங்க ஆர்பிஐ கிட்ட தான் போகிறாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட்ஸ் அஸ் தி லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா, இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் தான். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டும் அவங்க யாருக்கு இருக்கிறாங்கன்னா பேங்க்ஸ்க்கு இருக்காங்க. ஸோ பேங்க்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து டே டு டே ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும். அப்படி பணம் தேவைப்படுறப்போ அவங்க கடன் யார்கிட்ட போய் வாங்கலாம்? நம்ம ஆல்ரெடி மானிட்டரி பாலிசி சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஆர்பிஐ கிட்ட போய் வாங்கலாம். பேங்க் ரேட்டில் லாங் டேர்ம் லோன்ஸும், ரெப்போ ரேட்டில் ஷார்ட் டேர்ம் லோன்ஸும், அதே மாதிரி எக்ஸஸாக லோன் வேணுங்கிறப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மூலமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் மானிட்டரி லிக்விடிட்டி மினிமம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வழியா they are also giving loans. Okay, and RBI acts as the lender of last resort. Lender of last resortனா உனக்கு மார்க்கெட்ல யாரும் கடன் கொடுக்கலன்னா நீ அண்ணன்டவா, அண்ணன் நான் கடன் தரேன் அப்படின்னு சொல்றது தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். ஸோ பேங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து கடன் கொடுக்குற ஒரு ஏஜென்சியா இருக்கிறது வந்து ஆர்பிஐ தான். ஓகே, இட் ஆக்ட்ஸ் அஸ் தி கிளியரிங் ஹவுஸ். கிளியரிங் ஹவுஸ்னா என்ன? கிளியரிங் ஹவுஸ்னா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் அனுப்புறேன். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பினோடனே என் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் குறையணும், உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் ஏறணும். இந்த டெசிஷனை யார் ஆத்தரைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கறது தான் கிளியரிங் ஹவுஸ். ஹூ கிளியர்ஸ் திஸ் டெசிஷன்? இந்த டெசிஷனை யார் ஆத்தரைஸ் பண்ணுறா? நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலாக நடக்குது, அதனால் உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாது. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பாருங்களேன். நீங்கள் 1975 இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் பணத்தை கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், சென்னையில் இருந்துக்கிட்டே டெல்லியில் இருக்கிறோடைய ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சு, அப்போ என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 5,000 ரூபாய் குறைஞ்சி அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏற்கணும். அதெல்லாம் டிஜிட்டல்லாம் வராத காலம். டிஜிட்டல்லாம் வராத காலத்தில் ஆர்பிஐயோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இங்கே ஒரு தமிழ்நாட்டில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குங்கிறது மும்பைக்கு இமீடியட்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டைமில் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஆத்தரைஸ் பண்ணுற அந்த கிளியர் பண்ணுற ஒரு ஹவுஸாக, கிளியரிங் ஹவுஸாக ஆர்பிஐ இருந்திருக்கு. எவ்ரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் டிஜிட்டலாக நடக்கிறதுனால நமக்கு அது வந்து சிம்பிளாக தெரியுது. பட் அந்த காலகட்டத்தில் இது ஒரு தனி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இப்போ தான் எக்ஸ்டர்னல் செக்டர் சாப்டரில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆர்பிஐ வந்து ஒரு $670 பில்லியன் அக்கார்டிங் டு November 2024. அப்போ வந்து $670 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வச்சிருக்காங்க. இது மூலமாக தான் வந்து ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை வந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அண்டு அதான் ருபியோடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. தே ஆர் தி ரெகுலேட்டர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன் தி எக்கானமி. ஸோ எக்கனாமியில் இருக்கிற ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுற ஏஜென்சியாக இருக்கிறது ஆர்பிஐ தான். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன? என்டையர் எக்கனாமி. ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ்க்குமே
ஆர்பிஐ தான் வந்து ஒரு முக்கியமான ரெகுலேட்டரா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ரெகுலேட் தி என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் தே கண்ட்ரோல் தி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி எக்கானமி அப்படிங்கிறதா வந்து இந்த பாயிண்ட்ல வந்து தே ஆர் சஜஸ்டிங். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம்குள்ள என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தா பேங்க் வருது, ஸோ என்பிஎஃப்சிஸ் வருது. ஸோ என்பிஎஃப்சிஸ் விச் லென்ஸ் தி லோன். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் செக்டர் விச் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன், அது எல்லாத்தையும் வந்து இவங்க ரெகுலேட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் வென் வி ஆர் டிஸ்கசிங் தி மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசிலேயே நம்ம வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பேங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு சைட்ல கவர்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறப்போ அவங்களுக்கு தேவைப்படுற பணத்தை கடன் கொடுக்குற ஒரு ஏஜென்சியா வந்து கடன் கொடுக்குற ஒரு ஏஜென்சியா பேங்க்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படி பேங்க்ஸ் கிட்ட இருந்து கடனை வாங்கி கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஏஜென்சியா ஆர்பிஐ வந்து செயல்படுறாங்க. ஸோ வென் எவர் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் மணி, ஆர்பிஐ வில் ரிலீஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கலெக்ட் மணி ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் கிவ் இட் டு தி கவர்மெண்ட். ஸோ பேங்க்ஸ்க்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? அவங்க எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெப்போ ரேட்ல மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியில கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில கடன் வாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வே டு டூ தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஆர்பிஐ இஸ் தி ரெகுலேட்டர் அண்ட் தி சூப்பர்வைசர் ஆஃப் தி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து என்னென்னலாம் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, we are having a lot of payment systems. So earlier timesல பேமெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு இருந்த ஒரு முக்கியமான டூல் எது அப்படின்னு பார்த்தா செக் அண்ட் டிடி. ஸோ செக் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இது மூலமா தான் பேமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஒருத்தர் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை செக் மூலமா பண்ணுவார். ஸோ பே திஸ் மணி டு தட் பர்சன் அப்படின்னு செக் எழுதி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பணத்தை கொண்டு வந்து பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி அதுக்கு ஒரு டிடி எடுத்து டிடியா டிமாண்ட் டிராஃப்டா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏஜென்சியா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ்லாம் டிஜிட்டலாக மாறின பிறகு, நமக்கு டிஜிட்டலாக சேஞ்ச் ஆன பிறகு வந்த பேமெண்ட் சிஸ்டம்ஸ் தான் என்னென்ன? ஐஎம்பிஎஸ், இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நெஃப்ட், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற இந்த 3 சிஸ்டம் வந்து வந்திருக்கு. இல்லை நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் வந்து ஆர்பிஐயோட இனிஷியேட்டிவ். ஆர்பிஐ லான்ச் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ். ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். ஸோ ஐஎம்பிஎஸ்ல என்ன பண்ணுவீங்க? எனி பேங்க் அக்கௌண்ட் டு எனி பேங்க் அக்கௌண்ட் யூ கேன் சென்ட் மணி. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி வந்து அனுப்பிக்கலாம். அந்த பணம் வந்து அந்த ரிசீவருடைய அக்கௌண்ட் நம்பரும் ரிசீவருடைய ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த பேங்க் வேணால் அனுப்பிக்கலாம். அப் டு 1 lakh வரைக்கும் அனுப்பிக்கலாம். ஸோ 1 lakh வரைக்கும் அனுப்பணும்னா தான் ஐஎம்பிஎஸ் யூஸ் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ ஐஎம்பிஎஸ்க்கு யூபிஐக்கு என்ன வித்தியாசம்? யூபிஐ எனி பேங்க்லேருந்து எனி பேங்க் தானே. அப்போ யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் போடாமலேயே அனுப்பலாம் அப்படிங்கிற சிஸ்டம் தான் யூபிஐ. ஸோ யூபிஐங்கிறது வந்து ஒரு தனி சிஸ்டம் கிடையாது. ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டமை ஹிச் ஹைக் பண்ணி அது மேல பிகி பேங்க் பண்ணி வர சிஸ்டம் தான். பிகி பேங்க்னா அதை யூஸ் பண்ற. ஸோ ஐஎம்பிஎஸோட நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற சிஸ்டம் தான் யூபிஐ. யூபிஐக்கு நம்ம தனி நெட்ஒர்க் உருவாக்கல. ஆனா என்ன ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா, ஐஎம்பிஎஸ்ல நீங்க ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் டைப் பண்ணுவீங்க. அது டைப் பண்றதுக்கு மேல அது கியூஆர் கோட் ஃபார்மேட்ல இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணிட்டாலே டேரக்டா உங்களுக்கு அது வந்து என்டர் ஆயிடுது. ஸோ ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற நெட்ஒர்க்கை பயன்படுத்தி தான் யூபிஐ செயல்படுது. ஸோ இது ரெண்டுமே வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸா இருக்கு. நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ். ஸோ இதுல வந்து அப் டு 1 lakh வரைக்கும் தான் உங்களால் பணம் அனுப்ப முடியும். ஃபார் சம் டிரான்சாக்ஷன் 5 lakhs அனுப்பலாம். ஆனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 கோடி அனுப்பணும், 5 கோடி அனுப்பணும், 10 கோடி அனுப்பணும். இப்போ வந்து லக்னோ கிரிக்கெட் டீம் வந்து ரிஷப் பந்துக்கு 27 கோடி அனுப்பணும். கரெக்டா? ஐபிஎல்ல 27 கோடி கொடுத்து ஏலம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 27 கோடி எப்படி அனுப்புவாங்க? அந்த மாதிரியான லார்ஜ் டிரான்சாக்ஷன் வித்தவுட் எனி அப்பர் லிமிட் அந்த மாதிரி சென்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்றது தான் நெஃப்ட். ஸோ லார்ஜ் பல்க் டிரான்சாக்ஷன் நீங்க ஆன்லைன்ல டிஜிட்டலா பே பண்ணணும்னா ஓகே. ஆர்டிஜிஎஸ்னா என்னதுன்னா பல்க் செட்டில்மெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து மாசம் 1ஆம் தேதி ஆனா, இப்போ ஒரு கம்பெனில 1000 பேர் இருக்காங்க. மாசம் 1ஆம் தேதி ஆனா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 1000 பேரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் விழுதுல, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு பல்க் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான பல்க் செட்டில்மெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு ஆர்டிஜிஎஸ் இருக்கு. இது ரெண்டும் ஆர்பிஐயோட இனிஷியேட்டிவ். ஐஎம்பிஎஸும் யூபிஐ வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். இது ரெண்டுத்தை பத்தியும் படிங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் பேமெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த பேமெண்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் இது ஆர்பிஐ, இது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாலும் இந்த பேமெண்ட் எக்கோ சிஸ்டம் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ற ரெகுலேட்டரா இருக்கிறது ஆர்பிஐ. ஆர்பிஐ பிளேஸ் தி டெவலப்மெண்ட் ரோல். டெவலப்மெண்ட் ரோல்னா நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான செக்டர்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கண்ட்ரிக்கு உடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமா தேவைப்படுற அந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்கறது மூலமா கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து என்ஷோர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதே மாதிரி வந்து
we are also having other mechanisms. Like for example, ஆர்பிஐ வந்து நாட்டுக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் செக்டர்னால growthனால கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு அதிக லோன்ஸ் கொடுக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர்னால கண்ட்ரி growth வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்டோடைய டெவலப்மெண்டல் பர்பஸ்க்காக இயங்குறது தான் டெவலப்மெண்டல் பேங்கிங். அந்த டெவலப்மெண்டல் பேங்கிங் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தே பப்ளிஷ் தி மானிட்டரி டேட்டா, இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கரன்சி ரிலேட்டட் மானிட்டரி டேட்டா ஃபுல்லாத்தையும் அவங்க தான் பப்ளிஷ் பண்றாங்க. தே ஆக்ட் அஸ் தி எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் தி கண்ட்ரோலர். எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர். நீங்க ருப்பியை டாலருக்கும் டாலருக்கு ருப்பியும் மாற்றணும். இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல, வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வெர்ட்டர். நீங்க இப்போ ஃபாரின் போறீங்க, டாலர்ஸ் கொண்டு போறீங்க, அது டக்கு இப்போ ருப்பி கொண்டு போறீங்க. இப்போ யூஎஸ் போறப்போ நீங்க டாலரா மாத்தி கொண்டு போனோம் அப்படின்னா நீங்க டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போவீங்க. இந்த மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்போர்ட்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கு. இந்த மணி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா பேங்கிங் ஆம்பட்ஸ்மன். ஆம்பட்ஸ்மன்னா என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு ஏஜென்சி. இப்போ நீங்க ஒரு பேங்க் போறீங்க, அங்க பேங்க்ல இருக்கிற அந்த ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட சரியா ட்ரீட் பண்ணல, நீங்க கேட்டது எதையோ பண்ணல, அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கொடுக்கலாம்? நீங்க அந்த பேங்கோட மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா அவங்க 30 டேஸ்க்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டை 30 நாளுக்குள்ள அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நீங்க பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஆஃப் ஆர்பிஐல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேங்கிங் ஆம்பட்ஸ்மன்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ உடைய அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவிங் அத்தாரிட்டி. ஸோ அங்கே நீங்கள் போய் டைரக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து அடுத்து என்ன வரும், ஏன்பா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துதாமே, நீ சரியா பண்ணலையாமே அப்படின்னு ஆர்பிஐ அந்த பேங்க் மேனேஜர் கேள்வி கேட்கும். ஸோ அதனாலே வந்து ஆம்பட்ஸ்மன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால நீங்களும் வந்து அடுத்த வாட்டி பேங்க்ல போயிட்டு ஏதாவது ஊழியருக்கு ஏதோ பண்ணல அப்படின்னா ஆம்பட்ஸ்மேன்ல சொல்லிடுவேன் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. ஸோ ஆம்பட்ஸ்மேனுங்கிறது நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு, என்பிஎஃப்சிஸ்க்கு, பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா ஒரு பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் பத்தி படிங்க, அது கரண்ட் அஃபேர்ஸ்லயே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான 15 ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்பிஐ பண்றாங்க. ஸோ ஸ்டடி அபவுட் ஆல் தி 15 ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்பிஐ உடைய சப்சிடரி ஏஜென்சிஸ். ஸோ ஆர்பிஐ உடைய ஃபுல்லி ஓன்டு சப்சிடரிஸ். ஸோ ஆர்பிஐ உடைய கண்ட்ரோல் கீழே நிறைய சப்சிடரி ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ அந்த சப்சிடரி ஏஜென்சிஸோட ரோல் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ்னா 100% ஆர்பிஐ தான் அதுக்கு ஓனர். ஸோ ஆர்பிஐ ஓட டோட்டல் ஓனரே கவர்மெண்ட் தான். ஆனால் இந்த மாதிரி ஏஜென்சிஸோட டோட்டல் ஓனர் யார் இருக்காங்கன்னா ஆர்பிஐ தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சப்சிடரிஸோடைய ரோல் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஆஃப் தி செஷன்லேயே பார்த்தோம். நம்ம பேங்க்ல வைக்கிற டெபாசிட்ஸ்ல அப் டு 5 lakh வரைக்கும் இன்ஷூர்டா இருக்கு. அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து கிட்ட இருந்து ஒரு சில ஃபர்ம்ஸ் எல்லாம் வாங்குற லோன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து இன்ஷூர் பண்றாங்க கிரெடிட் கேரண்டி மூலமா. அந்த லோனுக்கு ஆர்பிஐ கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பண்றது மூலமா பேங்க்ஸ் வந்து தைரியமா நிறைய லோன்ஸை வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் 1961 டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆக்ட் மூலமா நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நம்ம பேங்க்ல போடுற 5 லட்சம் வரைக்கும் நம்மளுடைய எல்லா டெபாசிட்ஸும், என்னென்ன டெபாசிட், சேவிங்ஸ் டெபாசிட், பிக்சட் டெபாசிட், கரண்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், இது எல்லாமே இட் இஸ் இன்ஷூர்ட் அப்படிங்கிறது இதுல போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் பேங்க் வந்து லிக்விடேஷன் ஆனாலோ, பேங்கிங்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆனாலோ நம்மளோட டெபாசிட்ஸ் எல்லாமே இட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றப்போ நம்ம டெபாசிட் பண்ற எவ்ரி 100 rupeesக்கு 12 பைசே ப்ரீமியம் வந்து யார் கட்டுறா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் பீங் பெய்டு பை தி பேங்க்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து யார் வந்து ப்ரீமியம் கட்டுறா? பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து யார் பே பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் இஸ் பெய்டு பை தி பேங்க்ஸ். ஸோ நம்மளோட டெபாசிட்ஸ்க்காக அதை இன்ஷூர் பண்றதுக்காக பேங்க்ஸ் நம்மளோட டெபாசிட்ஸ்க்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கு ப்ரீமியம் கட்டுறாங்க. நம்ம ஒரு வாட்டி பேங்க்ல ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்ணோம்னா நம்ம பேர்ல 12 பைசாக்கு ப்ரீமியம் கட்டி அதுல அதை இன்ஷூர் பண்றாங்க அப் டு 5 lakhs வரைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ ஹவவர் இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரோட டெபாசிட்ஸ் ப்ரொடெக்டட்னா மக்களோட டெபாசிட்ஸ் தான். உங்களோட டெபாசிட் என்னோட டெபாசிட்ஸ் தான் இட்ஸ் ப்ரொடெக்டட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெபாசிட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படின்னு ப்ரிலிம்ஸ்ல ஒரு கேள்வி வருதுன்னா இந்த விஷயங்கள்லாம் வராது. அதாவது என்னென்ன அப்படின்னா there are some exceptions like deposits of foreign governments, deposits of central and state governments, deposits of state land development banks. ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட்டோட லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வித் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது
சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேங்க்ல வச்சிருக்கிற பேலன்ஸ் எல்லாம் இன்ஷோர்டு இல்லை, மக்கள் பேங்க்ல வச்சிருக்கிற பேலன்ஸ் தான் வந்து இன்ஷோர்டு. ஓகே, ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். அண்ட் இன்டர் பேங்க் டெபாசிட்ஸ், இப்போ கனரா பேங்க் வந்து இந்தியன் பேங்க்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லா பேங்க்லயும் பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்ல வச்சிருக்க டெபாசிட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேங்க்ல வச்சிருக்க டெபாசிட்ஸும் இட்ஸ் நாட் இன்ஷோர்ட், மக்களோட டெபாசிட் மட்டும்தான் இன்ஷோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1961 வந்து wholly owned subsidiary ஆஃப் ஆர்பிஐ. அடுத்து வந்து ஆர்பிஐயோட சப்சிடரிஸ்ல ரொம்ப முக்கியமான சப்சிடரி எதுன்னு பார்த்தா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கரன்சி பிரிண்டிங் பண்ற ஒரு ஏஜென்சி. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவில் கரன்சி நோட்ஸை வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் இந்த மாதிரி யார் பிரிண்ட் பண்றா அப்படின்னு பாக்குறப்போ இந்தியாவில் 2 ஏஜென்சி பண்றாங்க. அதுல ஒரு ஏஜென்சி வந்து பாரதிய நோட் முத்ரான் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி விச் இஸ் அண்டர் ஆர்பிஐ. இன்னொன்று செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விச் இஸ் சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பாரதிய நோட் முத்ரான் லிமிடெட் வந்து ஆர்பிஐ உடைய சப்சிடரி. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் இஸ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜரா கரன்சி பிரிண்ட் பண்ற ஒர்க் வந்து பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா லிமிடெட் தான் பண்றாங்க. 1995 இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ தே ஒன்லி பிரிண்ட் மணி ஃபார் இந்தியா அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் கேட்டர் டு தி பிரிண்டிங் ஆஃப் டிசைனிங், பிரிண்டிங் அண்ட் சப்ளைங் ஆஃப் தி பேங்க் நோட்ஸ். ஸோ இதோடைய எங்கெங்கெல்லாம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா மைசூர் அண்ட் சால்போனி, மைசூர் இன் கர்நாடகா, சால்போனி இன் வெஸ்ட் பெங்கால், இந்த 2 ரீஜன்லயுமே வந்து இந்த பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் பாரதிய நோட் முத்ரான் லிமிடெட் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 16 மில்லியன் நோட்ஸ் வந்து இவங்களால பிரிண்ட் பண்ண முடியும். அதான் இவங்களோட கெப்பாசிட்டி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி நோட் பிரிண்டிங் ஒர்க் வந்து யார் பாத்துக்கிறாங்கன்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் லிமிடெட் விச் இஸ் அண்டர் ஆர்பிஐ. அவங்க தான் பிரிண்டிங் ஒர்க் பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்களை தாண்டி இன்னும் ஆர்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் கொஞ்சம் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனி தான் இவங்களே தவிர அந்த பிரிண்டிங் அத்தாரிட்டிங்கிறது ஆர்பிஐ தான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பிரிண்டிங் அத்தாரிட்டி நான் தான், இவங்க இந்த கம்பெனி கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற ஒரு பிஎஸ்யூ. இவங்க வந்து கவர்மெண்ட் சார்ந்த பிரிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய பிரிண்ட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பராக இருக்கட்டும், நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் மேலே கவர்மெண்டோட லோகோ போட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அது ஒரு A4 ஷீட் தான், மேலே லோகோ இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஸ்டாம்ப் பேப்பர் நம்ம போஸ்ட்டுக்கு அனுப்புறப்போ நம்ம விடுற ஸ்டாம்ப்பு. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அவார்டு வாங்குறீங்க. இப்போ வந்து சினிமா ஆக்டர்ஸ்லாம் சூர்யா வந்து சூரிய ரிப்போர்ட்டருக்கு நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அப்போ ஒரு சர்டிஃபிகேட் தராங்க, ஒரு மெடல் கொடுக்குறாங்க. பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மெடல்ஸ் தராங்க. அசோக் சக்ரா, பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற மெடல்ஸ் மிலிட்ரி பீப்புளுக்கு தராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ற ஏஜென்சி தான் இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட், நம்ம ஃபாரின் போறப்போ நமக்கு பாஸ்போர்ட் பிரிண்ட் ஆகி வருதுல்ல, அந்த பாஸ்போர்ட் எங்க பிரிண்ட் பண்றாங்க? இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பிரிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற ஏஜென்சி தான் இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் மினி ரத்னா கம்பெனி. ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை நம்ம மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ அதை பத்தி படிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆர்பிஐயோடைய அடுத்த சப்சிடரியா இருக்கிற ஏஜென்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆலிட் சர்வீசஸ், இஃப்டாஸ். ஸோ இந்த இஃப்டாஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து அடுத்த முக்கியமான சப்சிடரி ஏஜென்சி. ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆலிட் சர்வீசஸ். ஸோ இந்த இஃப்டாஸ் உடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இஃப்டாஸ் பிளேஸ் தி ரோல் ஆஃப் ஐடி கம்பெனி. இது வந்து ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ உடைய ஒரு ஐடி கம்பெனி தான். ஸோ ஆர்பிஐயோட ஐடி கம்பெனினா என்ன? இந்தியாவில் இருக்கிற, நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸ், எல்லா ஏடிஎம்ஸும், எல்லா பேமெண்ட் சிஸ்டமும் ஒரு நெட்ஒர்க்ல லிங்க் ஆயிருக்குல்ல. இப்போ நீங்க சென்னையில அண்ணா நகர்ல ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க டெல்லியில போயிட்டு அந்த பணத்தை வித்ரா பண்றீங்க, அப்போ இந்தியா ஃபுல்லா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க் பேலன்ஸும், எல்லா ஃபினான்ஷியல் டீடைல்ஸும் இட் இஸ் அப்டேட்டட். ஸோ இந்த அப்டேட் வந்து இட் இஸ் பீங் ஹேப்பனிங்ல. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே ஒரு காமன் நெட்வொர்க்ல லிங்க் ஆயிருக்கு. ஆனால் அந்த நெட்வொர்க்கை உருவாக்குறது இந்த இஃப்டாஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ அந்த நெட்வொர்க் தான் வந்து இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்வொர்க், இன்ஃபிநெட் அப்படின்னு சொல்ற இந்த நெட்வொர்க். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இப்போ நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, அங்க பேங்க் ஆஃபீஸர் இருக்காரு. ஒரு பேங்க் ஆஃபீஸர் போனீங்கன்னா அங்கே பேங்க் சிஸ்டம்குள்ள இப்படி உட்காந்துருப்பாரு, கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு, சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க.
ஸோ அவங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செலான் கொடுக்குறீங்க, பணத்தை வித்ரா பண்ணணும். ஸோ அந்த செலானை வாங்கிட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, பணத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் குறையுது, கையில் பணம் வருது. பணத்தை டெபாசிட் பண்ண போறீங்க, பணத்தை வாங்கிட்டு டைப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டைப் பண்ணுறப்ப எல்லா பேங்க்லையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது என்ன சாஃப்ட்வேர், அது என்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க, யார் அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க? ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே யூஸ் பண்ணுற அந்த பேங்கிங் சாஃப்ட்வேரும், இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் லிங்க் ஆகிருக்கிற அந்த நெட்வொர்க்கும், நீங்கள் சென்னையில் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆனால் பஞ்சாப்ல போய் வித்ரா பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் எல்லா ஏடிஎம்மும் ஒரு நெட்வொர்க்கில் லிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த லிங்கான அந்த நெட்வொர்க் பேர் தான் இன்ஃபினெட். ஸோ இஃப்டாஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இன்ஃபினெட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க் மூலமாக தான் அந்த நெட்வொர்க்கை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இஃப்டாஸ் இஸ் அ wholly owned subsidiary of Reserve Bank of India that designs, deploys and provides the essential IT services and Reserve Bank of India and banks and financial institution. It is the main agency. ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவோட என்டையர் அந்த ஐடி ஒர்க்ஸையும் பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து இன்ஃபினெட் அப்படிங்கிற நெட் மூலமாக எல்லா பேங்க்ஸையும் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு மட்டும் ஐடி ஏஜென்சி இல்லை, பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஒரு ஐடி ஏஜென்சியாக இருந்து அவங்களோட ஐடி சப்போர்ட்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த எஸ்எஃப்எம்எஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் மூலமா எல்லா பேங்க்ஸ்குள்ளேயும் இருக்கிற இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம், அதாவது ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குள்ள இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களே. இப்போ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் கிட்ட பேசும், ஐஓபி கிட்ட பேசும், அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எஸ்எஃப்எம்எஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ்லாம் இன்டர்நேஷனல் பேங்க், இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க்கும் யூஎஸ்ல இருக்க ஒரு பேங்க்கும் இல்லை லண்டன்ல இருக்க ஒரு பேங்க்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ற நெட்வொர்க் தான் வந்து நம்ம ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்விஃப்ட் அப்படிங்கிற பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் நம்ம வேர்ல்டு வைடு ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பேங்க் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு நெட்வொர்க் தான் இந்த எஸ்எஃப்எம்எஸ். அதே மாதிரி நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ்லாம் வந்து இந்த இஃப்டாஸோட இனிஷியேட்டிவ் தான். இஃப்டாஸ் ஆர்பிஐ கீழ இருக்கிறதுனால அது ஆர்பிஐயோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதான் வந்து இஃப்டாஸோட மெயின் ரோல். இட் இஸ் அ ஐடி கம்பெனி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதான் வந்து we have to understand as the main role of IFTAS. ஸோ நெக்ஸ்ட் வந்து the next important ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்கோடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட், ரெபிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ ரெபிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து இட் இஸ் அன் அதர் ஏஜென்சி. இப்போ இந்த இன்ஃபினெட் அப்படிங்கிற இந்த நெட்டை பயன்படுத்தி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்ல. அப்போ இந்த இன்ஃபினெட் அப்படிங்கிற இந்த நெட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி இந்த இன்ஃபினெட்டை ஒரு 10 நாளைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும், இந்தியாவில் ஒரு பேங்கிங் செக்டர் கொலாப்ஸ் ஆகுமா, இந்தியாவில் இருக்கிற பேங்கிங் நெட்வொர்க்கே கொலாப்ஸ் ஆகிடுமா? ஸோ அந்த என்டையர் சிஸ்டமும் வந்து இட் வில் கம் இன் டு ஹால்ட்டா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இந்தியன் எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஹார்ட்டே நின்று போயிடும். ஸோ அப்போ ஈஸியாக இந்தியன் எக்கனாமியை சிதைச்சிடலாம் இந்த மாதிரியான இந்த இன்ஃபினெட் இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் மெசேஜிங்லாம் ஹேக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் தான் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான நெட்வொர்க் எல்லாத்தையுமே நீங்க செக்யூர்டா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் எல்லாத்தையுமே சைபர் செக்யூரிட்டி மூலமா செக்யூர்டா வச்சுக்கிற அந்த ஏஜென்சிக்கு பேர் தான் ரெபிட் அப்படிங்கிற இந்த ஏஜென்சி, ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி. இந்த ரெபிட் அப்படிங்கிற ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, it is a world-class team of skilled professionals motivated to contribute to the national cause, deliver and manage the IT projects for RBI. இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆடிட்ஸ், to improve the cyber resilience, to safeguard RBI's attack by detecting, responding to cyber threats. இந்த என்டையர் RBI உடைய ஃபினான்ஷியல் நெட்வொர்க்கையும் சைபர் செக்யூரிட்டியா ப்ரொடெக்ட் பண்ணி, சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ற ஒரு ஏஜென்சி தான் இந்த ரெபிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி மூலமா இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரோபஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி ரெபிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கிளியரா? ஸோ இன்னைக்கு வந்து வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்பிஐனா என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்னா என்ன, பேங்கோடைய ரோல் என்ன, ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வேரியஸ் ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ் ஆஃப் ஆர்பிஐ என்னென்ன இருக்கு, ஸோ ஆர்பிஐ உடைய ரோல் என்னவா இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதோட வந்து நம்ம 29th வீடியோ வந்து எண்ட் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஆர்பிஐ ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்ல எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஆல் யுவர் டவுட். டூ தி ரெகுலர் ரிவிஷன், டேக் தி நோட்ஸ். நான் இதில் சொன்னேன் நீங்கள் வீட்டில் போய் படிங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் போய் படிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்சிடரிஸ் பற்றி சும்மா ப்ரீஃபாக கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் பற்றி கொஞ்சம் போய் படித்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் அட்டானமி பற்றி படிங்க. ஓகே,
ஸோ இதெல்லாமே படிங்க. இதோட நோட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்னா என்ன, பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் ஏன் வந்துச்சு, அந்த கிரைசிஸை அலிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்பர் 30 விச் இஸ் தி லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் பிளேலிஸ்ட்டில் உங்க எல்லாருக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் தி எக்கானமி ஆன பேங்கிங் செக்டர் அண்ட் பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.